ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 17ஆம் அதிகாரம். ஒன்று சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஒன்று சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்திலே உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருடத்திற்கு திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த இடத்துல கவனிக்கணும். சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த இடத்துல தன்னுடைய சகோதரர்களை பார்க்கிறதற்காக தன்னுடைய தகப்பனார் அனுப்பி வச்சார். உடனே தன்னுடைய சகோதரிடத்திற்கு போறான். அவன் கொண்டு வந்தது எல்லாவற்றையும் கொடுத்துட்டான். அந்த நேரத்தில் கோலியாத் என்கிற அந்த ராட்சதன் வந்து நின்று கத்திட்டே இருக்கிறான். யார் இருக்கா? யாராவது ஒருத்தர் வாங்க அப்படின்னு ஆண்டவரை தூசிச்சுட்டே இருக்கிறான். இதனால தாவீதுக்குள்ள ஒரு பெரிய வெறி உண்டாகுது. ஆண்டவரை தூசிக்கிறதுக்கு இவன் யார்? ஏன் இவனை இப்படி விட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவன் அந்த யுத்தத்தை செய்யறதற்காக எத்தனைப்படும் போது ஏற்கனவே அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அந்த படையில இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தர் சொல்ற, எலியாப் சொல்றாரு, நீ உன்னிடத்திலே அந்த வனாந்தரத்திலே உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீர் யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க வல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவே. உன்னை பற்றி தெரியும்ப்பா எனக்கு. உன் இருதயத்தினுடைய அகங்காரம் தெரியும். நீ யுத்தத்தை பார்க்கல வந்த, நீ வந்த வேலை என்னமோ அதை செஞ்சுட்டு போன்னு சொல்லி அவனை ரொம்ப மட்டம் தட்டி டிஸ்கரேஜ் பண்றான். உன்னால முடியாது, நீ சின்ன பையன், உன்னை பற்றி எனக்கு தெரியாது, நம்ம வீட்டிலே கடைக்குட்டி, நம்ம வீட்டிலே சின்ன பையன். ஆனா வேதம் சொல்லுது, தாவீது தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்றான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ என்று சொல்லி இன்னொருத்தருடைய இடத்துல போய் முன் போலவே அவன் கேட்டானாம். முன்னாடி மாதிரியே கேட்டானாம். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் நம்மை மட்டம் தட்டி பேசும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை சோர்ந்து மட்டும் போயிடக்கூடாது. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா போதும், நம்ம நிறைய பேர் மனுஷங்க நெகட்டிவா பேசும்போது நம்ம நிறைய பேர் சோர்ந்து போயிடும். இப்படி பேசிட்டானே, ஆமா நமக்குள்ள என்ன இருக்கு? இல்ல, மனிதர்கள் உங்களை மட்டம் தட்டி பேசும்போது உங்களுக்கு சோறு வரக்கூடாது. ஆனா என்ன வரணும் அப்படின்னா, உங்களுக்கு வைராக்கியம் வரணும். நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்களா? உங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும். உங்களுக்கு முன்னாடி நான் நின்று காமிப்பேன். உங்களுக்கு முன்பாக நான் நின்று காமிப்பேன். கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் இருக்கிறது. அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியான ஹோட்டல். அது பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வந்தா அந்த ஹோட்டல்ல தான் அவங்க தங்குவாங்க. ஆனா அந்த ஹோட்டலுடைய ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா அதே போல ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல் கட்டப்பட்டிருக்கு. அதனுடைய ஸ்டோரி ஒருத்தர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு இரவுல கொஞ்சம் ஒரு நடுத்தர வயதுள்ள ஒரு மனிதன் அந்த பெரிய ஹோட்டல், காஸ்ட்லியான அந்த ஹோட்டல்ல எனக்கு ஒரு ரூம் வேணும்னு கேட்டாராம். ரூம் வேணும்னு கேட்கும்போது அந்த காஸ்ட்லியான அந்த ஹோட்டல்ல இருந்த மேனேஜிங் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்களாமா, இவருடைய உடம்புல இவருடைய தோல்ல இந்த தோல் அரிப்பு வியாதி ஒன்று இருந்துச்சு. அப்படின்னா இந்த தோலெல்லாம் உறிஞ்சது மாதிரி, அப்படி உங்களை பார்த்தாலே கொஞ்சம் அகோரமா இருப்பார். ஆனால் அது தொற்று வியாதி கிடையாது. பார்த்தாலே அவருடைய ஃபேஸ், அவருடைய உடம்பை பார்க்க முடியாத மாதிரி ஒரு பலவீனம் அவருக்கு இருந்துச்சு. அவரை பார்த்த உடனே
அவங்க சொன்னாங்களாம்மா, உங்களுக்கு ரூம் இல்லைன்ட்டாங்க. ரூம் எல்லாம் ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இல்லை உங்களுக்கு இங்கே ரூம் இல்லை அப்படின்ட்டாங்க. சொன்ன உடனே இவர் ரொம்ப வருத்தப்பட்டு அவங்கள்ட்ட ஒரு சவால் விட்டாராமா, நான் பாருங்க உங்கள் ஹோட்டலுக்கு முன்னாடியே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டலை நான் கட்டி 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 முடிப்பேன் பாருங்க அப்படின்னு ஒரு வைராக்கியம் அவருக்குள்ளே வந்துச்சாம். உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அந்த வைராக்கியத்தை கையில் எடுத்து அவர் உழைச்சி ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணி அதில் ஒரு பெரிய லாபம் வந்து ஒரு பெரிய ஹோட்டலை அவர் சொன்னது மாதிரியே கட்டிட்டார். நான் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்குமானால் நீங்களும் நானும் யார்? கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவா? நமக்கு வைராக்கியம் வர வேண்டாமா? சோர்ந்து தான் போவீங்களா? நீங்க ஜோமணி என்ன நடந்துச்சுன்னு யாரோ ஒருத்தர் மட்டம் தட்டும் போது நீங்க உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வராதா? இன்னும் நான் ஜோம் பண்ணுவேன் வைராக்கியம் வராதா? இன்னும் நான் ஊழியம் செய்வேன்ற ஒரு வைராக்கியம் வராதா? யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே நிறைய பிள்ளைங்க இந்த ஊழியமே எனக்கு வேண்டாம், இந்த திருச்சபையே எனக்கு வேண்டாம், இந்த ஹெல்ப்பிங்கே எனக்கு வேண்டாம், நான் விட்டுறேன். சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையில் அவங்க சொல்லும்போது அவனுக்கு ஒரு நாள் சோர்வு வரவே இல்லை. அதற்கு மாறாக அவனுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா வைராக்கியம் வந்துச்சு. நான் கர்த்தர் என் கூட இருக்கிறேன். கோலியாத்தை ஜெயிச்சிட்டானான்னு கேட்டா கண்டிப்பாக ஜெயித்தான். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உபவாச ஜபத்தில் ஆண்டவர் உங்களை தெளிவா பேசுறார். நீங்க தான் மனுஷனுடைய பேச்சை கேட்டு 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 வைராக்கியத்தை இழந்து போய் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு வைராக்கியமே இல்லை, இப்போ இருக்கிறதற்கு வைராக்கியமே இல்லை. உங்க மனசு சோர்ந்து போய் வந்துருக்கு. எல்லாரும் பேசுறதை கேட்டு 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 நான் ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கிறேன் பாஸ்டர் இருக்கீங்க. இல்லை, ஆண்டவர் சொல்றார் வைராக்கியப்படு. அவங்களுக்கு முன்னாடி நீ நிற்கணும், அவங்களுக்கு முன்னாடி நீ வாழ்ந்து காமிக்கணும், அவங்களுக்கு முன்பாக கர்த்தரும் தலையை உயர்த்தணும். அவங்க முன்னாடி ஒரு நாளும் நீங்க கீழே போகக்கூடாது, தைரியத்தை விட்டுறக்கூடாது. அவமானம் எல்லாருக்கும் வர்றதா, நிந்த எல்லாருக்கும் வர்றதா. என் வாழ்க்கையில என்னுடைய சாட்சியை உங்களுக்கு சொல்றேன். இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு அந்த வீட்டில் வந்து சர்ச்சை ஆரம்பிக்கலான்னு ஒரு பெரிய திட்டத்தை போட்டு அதற்கான முயற்சிகளை எல்லாம் எடுத்து வீடெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணி இந்த நாள் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இந்த நாளில் இந்த இடத்துல நம்ம ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறதுக்கு. அப்படின்னா அந்த வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு சிலரை வந்து அம்மா அப்பா, அவங்க என்னை வளர்த்தின அந்த அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களுடைய வீட்டில் போய் இந்த மாதிரி சாயந்தரம் இந்த இடத்துல ஒரு ப்ரேயர் ஆரம்பிக்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டில் போய் கூப்பிடுறது, இன்வைட் பண்ணுறதுக்காக அவங்க என்னை கூட்டிகிட்டு போயினாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க எங்க கூட்டிட்டு போனாங்க அப்படின்னா, அவர்களுடைய தகப்பனார் போன அந்த திருச்சபை, அவங்க நிறைய பொருட்களை வாங்கி வச்ச அந்த பழைய திருச்சபைக்கு முன்னாடி வந்து என்னை கூட்டிட்டு போறாங்க. அப்போ கூட்டிட்டு போகும்போது அந்த திருச்சபையினுடைய வாசல்ல நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதுல வந்து ஒரு நபர் வந்து இவருக்கு ரொம்ப பழக்கமான, எங்க அம்மா அப்பாவுக்கு பழக்கமான நபர். அவரிடத்துல போய் இவங்க பேசிட்டு நிற்கும் போது அவர் கேட்டார், என்னை பார்த்து கேட்டார், இந்த தம்பி யார் அப்படின்னு கேட்டார். கேட்கும்போது இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பக்கத்தில் எங்கள் வீட்டில் ஒரு சர்ச்சை ஆரம்பிக்க போறாரு, இவங்க தான் அந்த இடத்துல பாஸ்டரு, இவங்க தான் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்க போறாங்கன்னு சொன்ன உடனே அவர் சத்தம் போட்டு சிரிச்சிட்டாரு. என் அப்பாவுடைய பேர் என்ன வெஸ்லி, அவங்க எங்கள் அப்பாவுடைய பேர் வெஸ்லி. என்ன வெஸ்லி நீ சொல்லிட்டு இருக்கிற? அவன் பார்த்தா வயசு பையனை மாதிரி இருக்கிறான், இப்போதான் படிச்சு முடிச்ச பையனை மாதிரி இருக்கிறான், இவன் வந்து ஊழியம் செய்ய போறானாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து சொன்னாரு, தம்பி ரத்னபுரி நீ நினைக்கிற மாதிரி இடம் இல்லப்பா, வேற எங்கேயாவது போய் ஆரம்பி, ஆட்கள் வருவாங்க. ஆனா இங்க ஆரம்பிச்சாலாம் உனக்கு ஆட்கள் எல்லாம் வரமாட்டாங்க, நீ மட்டும்தான் கொட்டடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி வச்சு பேசிட்டாரு. எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. என்னுடைய ஊழியத்தை இந்த கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக என்னை நோக்கி வந்த ஒரு வார்த்தை, ஆட்கள் வரமாட்டாங்க, நீ ரொம்ப சின்ன பையன், அந்த நெகட்டிவான வார்த்தை தாங்க எங்களுக்கு வந்துருச்சு. அவங்க எல்லாம் சிரிச்ச உடனே மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. உடனே எங்கள் அம்மா அப்பா எல்லாம் அந்த பேச்சை அப்படியே நிப்பாட்டிட்டு சரி 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 நாங்கள் போகிறோன்னு சொல்லி, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய்
நானே கர்த்தருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நான் சோர்ந்து போகலப்பா, இந்த வார்த்தைக்காக நான் சோர்ந்து போகல. அழைச்சவர் உண்மை உள்ளவர், என்ன நடத்த உண்மை உள்ளவர். உங்களுக்கு வராத அவமானமாப்பா எனக்கு வந்துருச்சு, உங்க மேல வராத நிந்தையாப்பா எனக்கு வந்துருச்சு. நான் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வேன், வைராக்கியமா செய்வேன். இவங்க கண்களுக்கு முன்பாகவே நான் ஒரு பெரிய ஊழியத்தை செய்யணும். இப்ப பேசின அதே நபர் எங்கிட்ட வந்து ஒரு நாள், பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ற ஒரு நாள் வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் ஜெபிச்சேன். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், மறக்கவே முடியாது. கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நபரை நான் மறக்கவே இல்லை, அந்த நபரை மறக்கவும் முடியாது. ஏன்னா என் ஊழியத்தை துவங்கின ஃபர்ஸ்ட் நாள், துவங்க போற ஃபர்ஸ்ட் வார்த்தை அல்லவா, ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக என் சபையில் நான் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். அவரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க தான். ஐயா உள்ள வாங்க அப்படின்னாங்க. உள்ள வந்தாங்க. அவங்களுக்கு என்ன பேசுனதெல்லாம் மறந்துருச்சு, அன்னைக்கு ஏதோ பேசிட்டாங்க, அப்படி மறந்துருச்சு. மறந்த உடனே என்று சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி என் பையனுக்காக ஜெபம் பண்ணணும், எனக்காக ப்ரேயர் பண்ணணும், உங்களை பார்த்து ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை, அவங்களுக்கு நான் ஜெபித்தபடியே அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள அனுப்பிட்டேன். அவங்கள அனுப்புனதுக்கு அப்புறம் முழங்கால் படிட்டு ஏசப்பாவை பார்த்து, தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர். இந்த சத்தத்தை கேட்கிறது என்னுடைய பிள்ளையே, உங்களை சோர்வுக்குள்ளாக்குறார்களோ, தாவீதை பேசி பேசி மட்டம் தட்டி யார் சோர்வுக்குள்ள ஆக்குனார்களோ, அவன் சோர்ந்து போகாதனால அந்த கோலியாத்தை ஜெயித்து அவர்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் சாட்சியா நிறுத்தினாரு. நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, யார் உங்களை மட்டம் தட்டி பேசினாங்களோ, யார் உங்களை குறைவாய் பேசினாங்களோ, யார் உங்க பிள்ளை அப்படி ரொம்ப அவனால ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லி தரக்குறைவா பேசினாங்களோ, அந்த பிள்ளை மட்டும் தைரியப்படட்டும். அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை நிச்சயம் செய்வார். அவர்களுக்கு முன்பாக மட்டம் தட்டின அந்த ஜனங்களுக்கு முன்பாய் சாட்சியாய் நிறுத்துவார்னு நான் நம்புறேன், சாட்சியா நிறுத்துவார்னு நம்புறேன். சோ இன்னைக்கு ஒரு காரியத்தை மட்டும் மறந்துடாதீங்க, மனுஷங்க நம்மளை குறித்து ரொம்ப தரக்குறைவா பேசும்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நீங்க சோர்ந்து மட்டும் போயிடக்கூடாது. ஆனா அவங்க பேச பேச உங்களுக்குள்ள என்ன வரணும்னா வைராக்கியம் தான் வரும், வைராக்கியம் தான் வரும். ஆண்டவரிடத்துல கேளு, எனக்கு வைராக்கியத்தை தாங்கப்பா, நான் சோர்ந்து போயிருக்கப்பா, எனக்கு வைராக்கியத்தை தாங்கப்பா. அவங்க சொன்னது மாதிரியே நடக்கலாம், அவங்க சொன்னது மாதிரியே நடக்கலாம். ஆனா உங்களுக்கு வைராக்கியம் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க தாண்டிடுவீங்க, முதல்ல தாண்டிடுவீங்க. இது ஒருத்தருக்கு 2 பேருக்கு அல்ல, வேதத்துல இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் இந்த பாதையில தாங்க கடந்து வந்திருக்கிறாங்க. அவங்கள எல்லாருமே மட்டம் தட்டி தாங்க பேசியிருக்காங்க. ஆனா அவங்க வைராக்கியமா நின்னாங்க. வைராக்கியமா நிற்கும் போது அவங்க மட்டும் இல்லை, கர்த்தரும் அவர்களோடு சேர்ந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென்.